பொய்யும் போய் அங்கேயா போனா நீங்க நினைப்பீங்க, ஓ அக்கறை நோ 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 பொறாமையில. ஸோ அது ஏன்னா உள்ள இருக்க பியாய்க்கு தெரியும், இது இவ ஆண்டவர் உண்மையை ஆராதிக்க போனனால கர்த்தர் இவள் குடும்பத்தை வாழ வைப்பார், இவள் குடும்பத்தை தலை உயர செய்வார். ஆமேன். ஸோ அந்த பிள்ளைகள் குடிச்சிட்டு ஆமேன் மனம் போல வாழ்ந்த புருஷன் வாழ்ந்த கேட்க யாரும் கிடையாது. ஸோ அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஒரு ஆவிக்கிற சபையில் போய் ஆராதிச்சா வெளியே போய் அதற்கு எதிராக பேசு, எதிராக விமர்சனங்கள். நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் பரிதாபமாக வைக்க மாட்டார், மேன்மையாகத்தான் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏசாவின் கண்களில் யாக்கோபை கர்த்தர் பரிதாபமாய் பார்க்க வைக்கல, ஏசாவின் கண்களில் கர்த்தர் யாக்கோபை மேன்மையாய் பார்க்க வைத்தார். இதை உணர்ந்த யாக்கோபு ஏசா போன உடனே பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தார்.